வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு தமிழ் திரை அப்படின்ற ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய அப்டேட்டுகள், தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் இந்த சேனல் மூலயமா தெரியப்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நாம் போடுறது முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1990ஆம் வருஷம் வந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் எந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சது, எந்த திரைப்படம் சுமாரான வெற்றியை கொடுத்தது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நாம் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். 1990ஆம் வருஷம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் எந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியராஜன் நிரோஷா நடித்த பச்சை கொடி அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனது மனோஜ்குமார் அப்படின்ற டைரக்டர் இயக்குனார். படத்துக்கு இசை அமைச்சது கங்கை அமரன் அவர்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிமாக தான் அந்த காலகட்டத்தில் போச்சு. ஸோ இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் லெவல்லே நம்ம வச்சுக்கலாம். 1990ஆம் வருஷம் பொங்கல் அன்னைக்கு பிரபு அவர்களுக்கு 2 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த 2 திரைப்படம் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் நடித்த இந்த முதல் திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தை சந்தான பாரதி அவர்கள் இயக்கியிருந்தார், இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த படத்துக்கு வசனம் எழுதியது முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களுடைய வசனத்தால் இந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக பிரபு அவர்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 1990ஆம் வருஷம் பொங்கல் அன்னைக்கு பிரபு அவர்களுக்கு ரிலீஸ் ஆன 2வது திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தை டிபி கஜேந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தார். சங்கர் கணேஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனோட அவர் பேர் பண்ணி நடிச்சிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிமாக தான் பிரபு அவர்களுக்கு அமைஞ்சது. ஏற்கனவே காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்ற திரைப்படம் அதே பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகவும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாகவும் போச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா பிலோ ஆவரேஜ் ஃபிலிமாக தான் போச்சு. 1990ஆம் வருஷம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன மிக முக்கியமான ஒரு திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இதயத்தாமரை அப்படின்ற திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம். இந்த படத்தில் கார்த்திக்கும் ரேவதி அவர்களும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரபோஸ் அவர்கள் இசையமைச்சிருப்பார்கள். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சர் இளையராஜா அவர்கள். ஏன்னா பாட்டு எல்லாமே மெலோடியாக இருக்கும், அதனால் இளையராஜா தான் போட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சந்திரபோஸ் அவர்களுடைய மியூசிக்கில் எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதையை ராஜேஸ்வர் அவர்கள் கொடுத்துருப்பார். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்து ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கிய திரைப்படம் புலன் விசாரணை. இந்த படமும் பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மெகா ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களுடைய ஆக்ஷன் திரைப்படங்கள் எடுத்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த வகையில் புலன் விசாரணை திரைப்படமும் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் அவர் வில்லன் ரோல் அந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இருந்தார். அப்போது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டராக சரத்குமார் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த புலன் விசாரணை திரைப்படம் ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களே பல பேட்டிகளை சொல்லியிருக்கார். ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பணக்காரன் அப்படின்ற திரைப்படம் 1990ஆம் ஆண்டு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கௌதமி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. 175 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ பொங்கல் வரிசையில் இந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சது. இந்த படத்தில் எல்லாமே இருக்கும், பாடல், சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே இருக்கும். ஸோ நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இயக்குனர் பி. வாசு அவர்கள் இந்த திரைப்படத்தை கொடுத்துருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 1990ஆம் ஆண்டு வெளிவந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படங்களை நம்ம பார்த்தோம். இதே போல் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த தமிழ் திரை சேனல் நல்லபடியாக வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். நன்றி, வணக்கம்.